அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல் ஊடாக இன்றைக்கி முற்றிலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோன்னு தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க ராகுல் டிக்கி, இன்ஸ்டா பிரபலம் ராகுல் டிக்கி அவர்களுடைய மரணம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ காட்சி. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோலையும் சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது. சடங்குன்னு என் மாமியார் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன். சரின்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் கடைசியா தர்காக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி, எங்க மாமனார் ஹிந்து மாமியார் முஸ்லீம் முறைப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. சமூக வலைத்தளத்தில் எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் மிகவும் வைரலாக, அதுவும் குறிப்பாக மிகவும் பிரபலமாக பேசப்படக்கூடியவர் தான் ராகுல் டிக்கி. அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சில மிமிக்ரிகள் மற்றும் சில நகைச்சுவைகள் பண்ணி மக்களை வந்து புன்னகைப்படுத்தக்கூடிய ஒருத்தர். ஆனாலும் ராகுல் டிக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் மிகவும் துயரமானதாகவும் மிகவும் யாராலையும் எதிர்பார்க்க முடியாது, இப்படியா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கும் இருக்குது. இதில் முக்கியமானது ஒன்று, ராகுல் டிக்கியினுடைய தாய் வந்து இஸ்லாமானவர், முஸ்லீம், அதே போல் தந்தை வந்து ஹிந்து. ஆனாலும் அவங்களுக்குள்ள தாய் தந்தைகளுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை. அதுக்கப்புறமா ராகுல் டிக்கியுடைய மனைவி சொன்ன சில வார்த்தைகள், அதே போல் அவங்க சோஷியல் மீடியாக்களுக்கு கொடுத்த பேட்டியில் அவங்க சொன்ன சில விடயங்கள் வந்து மிகவும் வேதனையாக இருந்தது. அதே போல் ராகுல் டிக்கி எனப்படும் சகோதரர் இறந்த பிறகு அவருடைய அவதூறு பேசுவது சிறந்ததல்ல. இருந்தாலும் சில படிப்பினைக்காக பாருங்கள், அவருடைய பைக் வந்து விபத்துக்குள்ளாகின தருணம், அதே போல் அவருடைய மனைவி சொல்லும்போது தான் சில விடயங்கள் தெரிய வருது. அவர் வந்து குடிக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருந்தார், அதுவும் தாயே வந்து அதற்கு இடம் அளித்திருந்தாங்க அப்படின்னு. உண்மையிலே அது வந்து மிகவும் தவறான ஒரு விடயம். இந்த நேரத்தில் பாருங்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கி லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து அவருக்காக ப்ரே பண்ணுறாங்க, அது அவருக்காக வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான இளைஞர்கள் இன்னும் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இன்னும் பல சாதனைகளை பண்ண வேண்டிய இளைஞர்கள் சீர்கேடாகி அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து அவங்களுடைய உயிரை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மதுபானம், போதை, இது சம்பந்தமான சில விடயங்கள் தான். ராகுல் டிக்கி அவர்களுடைய வாழ்க்கையிலும் மதுபானம் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்திருக்குது, அவருடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போகிறதுக்கு. இது சம்மந்தமாக ராகுல் டிக்கியுடைய மனைவியினுடைய சில மீடியாவுக்கு கொடுத்த பேட்டிகள் இருக்குது. அந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் பாருங்கள். அந்த சகோதரி சொல்லக்கூடிய சில விடயங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ராகுல் டிக்கினுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான துன்பங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி தாய் தந்தைகள் விடக்கூடிய சில தவறுகளால் எந்த அளவு பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றதும் வந்து உண்மையிலேயே ரொம்பவும் வேதனைக்குரிய விடயம். இந்த சகோதரி சொல்லக்கூடிய சில விடயங்களை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் கவுந்தப்படியில் தான் இருக்கேன். ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு. அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது A to Z எல்லாமே தெரியும், நல்லா ஷேர் பண்ணி பேசி பழகின ஃப்ரெண்டு தான் நாங்கள். அவர் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது ஒன்றும் இல்லாமல் சரியாயிருன்னு சொல்லி ஆதரவு கொடுத்த ஒரு பொண்ணு தான் நான். அவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆனதுலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி 6 months நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வந்துச்சு. கோயம்புத்தூரில் தான் அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 6 months வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிடுச்சு. அவரே சொல்லியிருக்காரு, இதனால தான் அவள் போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் இருந்துட்டு விடுப்பா, ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தோங்கண்ணா. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களை மாதிரி யாராலையும் வாழ முடியாது. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டில் மறைக்க சொன்னாங்க. சரி போ, கல்யாணமே பண்ணிட்டோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன். நான் எங்கள் மாமியார் 1 வருஷம் அங்கே இருக்கும்போது அதுக்கடுத்து வேண்டாம், நீங்கள் வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு தானே போனேன். 1 வருஷம் 3 மாசம் எங்க மாமியார் வீட்டில் வாழ்ந்திருக்கேன் நான். 3 மாசம் அளவில் இங்கே லாஸ்ட் 3 மாசம் வளைக்கரை வீதி, ஈரோடு வளைக்கரை வீதியில தான் நான் இருந்தேன். நானும் அவரும் அங்கே வந்துமே சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானார்னா, என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் சம்பாரிச்சிட்டு வந்தாருன்னா
உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு சரி கேட்கும் போதெல்லாம் சரி ராகுல் வாங்கிக்கோ, சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து காசு கொடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகுனது தான் இந்த பழக்கம். அது ரொம்ப காலப்போக்கில் அதிகமாயிருச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன், அம்மா இது லைஃப்ல செட் ஆகாதுமா, இப்படி குடிச்சு பழகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப நான் பழகுறேன்னு மொத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனாலதான் வந்துச்சு. ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு. என் மாமியார் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப அதிகமாச்சு. என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும் போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு, என்னையும் அடிச்சாரு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா ஒரு கட்டத்துல சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன். அது இப்போ இருக்க அதிகமாகி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு. நல்லாதான் இருந்தோம்னா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ராகுலுக்கு முதல் திருமணம் எப்ப நடந்துச்சுமா? அண்ணா அது தெரியாதுண்ணா. ஆனா கூடுதர கோவில்ல தான் ஆச்சு. பவானி கூடுதர கோவில்ல தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு. அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆயிருக்கு? அவங்க இப்போ போய் இயர்ஸ் வைஸ் இருக்காண்ணா. 6 மந்த் வாழ்ந்துருக்காங்கண்ணா. உங்க மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? எனக்கு 1.5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணியாமா, இல்ல மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதா? மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆனது தெரியாது? தெரியாதுங்கண்ணா. அப்ப அவருக்கு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கியிருந்தாரா? அப்படி எல்லாம் எதுவும் தெரியல. ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கண்ணா. ஷீட் முதற்கொண்டு காமிச்சாங்க என்கிட்ட அதுக்கப்புறம். ஆக்சுவலா ராகுல் இந்த யூடியூப் தவிர வேற என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அண்ணா அவரு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து வர போட்டோஸ்லாம் எடிட் பண்ற போட்டோ எடிட்டரா இருந்தாருங்கண்ணா. பள்ளிப்பாளையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப அவங்க அம்மானாலேயே பிரச்சனை வந்து தேவையில்லாம ஓனருக்குலாம் ஃபோன் பண்ணி பேசி ப்ராப்ளம் வந்ததுனால இப்ப அவர் அந்த ஒர்க்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஃபுல்லா ஷூட்லயே இறங்கிட்டாரு. வீடியோ பண்ணி ப்ரொமோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டோரி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி வீட்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்க தனியா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் அப்படின்றதுனால டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக டான்ஸ் கிளாஸ் செக் மேட்டுன்னு சொல்லி டான்ஸ் கிளாஸ்க்கு இருக்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்க போனாரு. இப்போ லாஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி கூட ஒரு 10 நாள் போய் அங்கதான் இருந்தாரு. அப்பயும் வீட்டுல தான் இருந்தேங்கண்ணா. அந்த அவர் கள்ளக்குறிச்சியில இருக்காருன்றதுனால மட்டும்தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு லாஸ்ட் அந்த ஒரு நாள் வந்தேன். இது நாள் வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டே ஆனது கிடையாது நான். இப்ப என்னவா பிரச்சனை? மேரேஜ் இப்ப அவர் இறந்ததுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. நல்லாதாண்ணா இருக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா. குடிச்சு அவரு மேலேயே கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே. ஆனா நான் வந்து எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன். அவர் என்னைய பார்க்க வரேன்னு சொல்லி கூட வந்து பார்த்துட்டு தான் போனாரு. லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன். திங்கட்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா. அவர் மாலை போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. சரிப்பா நீ சண்டை போடாத, நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா, அம்மாவை கூட்டு வா, பேசிக்கலாம், நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன். வர வழியில இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினாங்க. பேசினதுக்கு அவங்க அப்பா கூட எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா. நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்கமையில ஒன்னாகாது, பாத்துக்கலாம், சரியாயிரும்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே ஃபோன் பண்ணி புலம்புவேன். மாமா இப்படி ஆயிடுச்சு. மாமான்னு கூட கூப்பிட மாட்டேன். அதிகமா டாடி பான்னு தான் கூப்பிடுவேன். இப்படி ஆயிடுச்சுங்கப்பா, என்ன பண்ணட்டும் நானு, என்னை இப்படி போட்டு படுத்துறானே, சொல் பேச்சு கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன். சரியாயிருண்டா என்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாது 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க. எல்லாருமே விளக்கிட்டாங்க. அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. என்னை எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேண்ணா. நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா. நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையாலுமே. எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பானா, என் கூடவே வருவானா. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குற கூட விடலன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை? அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதானே விருப்பம். ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட் படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அங்க பண்ணதுனால அழுக கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல தானே கல் நெஞ்ச மாட்டு நின்னுட்டு கிடந்தேன். கடைசியா என் பக்கம் எல்லாம் திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது. பசங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதாவது மருமகள்னு உங்க மாமியார் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க? வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க. இருக்கும்போது வந்து பையனை குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க. அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க, அவன் ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான், வேலைக்கு போகாத, குத்தி காமிச்சு ஒவ்வொன்றும் எங்க வீட்டுக்காரர் சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் அவருக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன். எங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு.
இல்ல இப்ப அவரு கணவரா அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கான சடங்குகளை மனைவியா நீ செஞ்சியாமா? எல்லாமே செஞ்சுட்டேண்ணா. என் அம்மா வீட்டில் தானே செஞ்சேன். யாருமே வந்து சடங்கும் பண்ணல, எதுவும் பண்ணலண்ணா. பண்ற கூட வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா. அவர் இறந்தாரு, எல்லாமே என் பக்கம் திருப்பிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. இப்போ ஒரு ஆறுதல் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா. எங்க மாமனார் என்ன பிடிச்சி அழுதாரு. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கூட சேர்ந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ தன்னந்தனியா என் புருஷனையும் இழந்துட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் நான் இந்த கோலத்துல. லாஸ்டா அவரு சாவறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருண்ணா. அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டேண்ணா நானு. மனுஷனுக்கு என்னன்னா ஆனா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா. அதையுமே சொன்னாருங்கண்ணா. எங்க மாமனார்ட்ட தான் சொன்னேன். அவன் போயிட்டான், கன்ஃபார்ம் ஆக போகுது, நான் என்ன பண்ணுவேன், தங்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க மாமியார்ட்ட போய் எங்க மாமனார் சொல்லி அது தப்பா பேசிட்டாங்கண்ணா. அது வேண்டாண்ணா, அது நான் சொல்லல, தப்பா பேசிட்டாங்க. அது காலைல எங்க மாமனார் ஃபோன் பண்ணாருங்கண்ணா. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு, ஃபோனு, அவனோட நகை எல்லாமே வேணும். அது இல்லாம அவன் சம்பாதிச்சது அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும், அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர, கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டு அது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா. என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்னை நுழையவே விட மாட்டேங்கிறாங்க. என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கண்ணா. அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும். நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவரு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது முழுசாவே அப்படியே போயிடுச்சு. மாமியார் இதுதான் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. வர வேணாம், எனக்கு அவ வேண்டாம், எனக்கு என் பையன் போயிட்டான், எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டி, அவங்க பையன் எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா நான் அதை நான் கொடுக்க மாட்டேங்கண்ணா. நான் வாழ்ந்தேன்றதுக்கு எனக்கு அது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். அவனோட ட்ரெஸ்ஸிங், அவரோட டிராஃபி, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே வேணுங்களாமா, எனக்கு எல்லாமே வேணும். அவர் வச்சிருந்த ஏசி முதற்கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாமே இருக்குங்கண்ணா, எல்லாமே வச்சிருக்கேன். நான் எனக்கு தாலி பிரிச்சு கோத்தது, கல்யாணம் ஆனது, எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க, என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் தனியா இருந்தபோது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்கண்ணா. எங்க மாமியார் என் புருஷனை எப்படி எல்லாம் பேசினாங்கிற முதற்கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன், எல்லாமே நான் வச்சிருக்கேன். அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன். அவர்னால மட்டும்தான் நான் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த மனுஷனை. அதே போல மத மாற்று திருமணங்கள், இதில் முக்கியமான சில விடயங்களை நம்ம சிந்திச்சே பார்க்கணும். அந்த ஒரு சில கட்டங்களில் இப்போ பாருங்கள், இவர் இறந்த பிறகு இந்த பெண்மணி சொல்கிறாங்க இவரை வந்து எரிக்கணும் அப்படின்னு. இப்போ தாயினுடைய முறைப்படி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனாசா வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் பாருங்கள், இந்த மதம் மாற்று கலாச்சாரம் சில நேரங்களில் இந்த மாதிரியான நிர்பந்தங்களுக்கும் நிற்கதியான நிலைக்கும் உள்ளாக்குது. இப்போ தன்னுடைய மதத்தின் சார்பாக இப்போ அந்த தாய் எடுத்திருக்கிற முடிவு. ஆனால் ராகுல் டிக்கியோடைய தந்தை வந்து ஒரு இந்து மதத்தவர், அதே மாதிரி மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இப்போ அவங்களுடைய கலாச்சார ரீதியிலையும் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ கடைசியில் அந்த இறுதி சடங்கு அப்படின்ற ஒன்று வரும்போது கடைசியில் முரண்பாடோடு தான் முடிந்திருக்குது. இந்த மதம் மாற்று திருமணத்தில், மதம் மாற்று விடயங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாதிப்பு இதுவும் ஒன்று தான். மதங்களை இழிவுபடுத்த போகிறதில்ல, ஆனால் சில நேரங்களில் மதங்களால் சில பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கு காரணமே இதுதான். சிந்திச்சு செயல்படுவோம், மதுபானத்தை தவிர்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.